எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. நான் வேணா குடிச்சு பார்க்கட்டுமா? ரங்கா, அதுல ஒரு பூ எடுத்து இந்த குடத்தண்ணில போட்டு பாரு. போட்டு பாருமா. வா. இந்த தண்ணியில கெமிக்கல் கலந்திருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அங்க 2 சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க வச்சிருந்த பொம்மை கருகிருச்சுன்னு அழுதுட்டு இருந்தாங்க. என்னன்னு விசாரிச்சேன். யாரோ ஒருத்தர் அந்த பொம்மை மேல இந்த தண்ணியை ஊத்துனாங்களா, அதே தண்ணியை எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டாங்களா. எப்ப அவன் இவ்வளவு தூரத்துக்கு போனானோ இனிமே அவனை லேஸ்ல விடக்கூடாது. அவன் இந்த மண்டபத்துல எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அவனை தூக்கி கொண்டதும் உங்க காலடியில போடுறேன். அண்ணன் நீ கோவப்படாத. அவனை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. அவனை கண்டுபிடிச்சு ஜெயில போடுற. நீ பேசாம இரு. நீ சொல்றதெல்லாம் இனிமே கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல. நர்மதா மட்டும் கரெக்டான டைம்க்கு வரலன்னா இந்த பூக்கு பதிலா ரோகிணி கருகி இருப்பா. அவனை விட்டு வச்சா நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான். அவன் கதையை முடிச்சாதான் இங்க ஆத்திரம். அவன் கதையை முடிச்சிட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க? அவன் தான் முட்டாத்தனமான காரியத்தை பண்ணிட்டு இருக்காமனா நீ அதுக்கு மேல முட்டாத்தனமா செய்ய போறேன்ற? பாருப்பா, நிதானம் ரொம்ப முக்கியம். நிதானம் தவறுச்சுன்னு வச்சுக்க, வாழ்க்கையில மன நிம்மதியை இழந்துருவடா. டேய், நான் சொல்றத கேளு. அவனை தண்டிக்க வேண்டாம்னு சொல்லல. சட்டப்படி அவனுக்கு தண்டனை கொடுப்போம். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிப்பான். அதை நம்ம பாப்போம். அதுவரை கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருன்ற. அந்த கலிவர்தன் எப்ப என்ன செய்வான்னு தெரியாம பயந்து பயந்து சாக வேண்டியதா இருக்குப்பா. அவனுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இப்படி பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது? ஒரே மெச்சர் அளவுக்கு என் பேத்தி கல்யாணத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு ஆசைப்பட்டோம். அதை கெடுக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறானே, அவன் நல்லா இருப்பானா? என் பேத்தி மேல மட்டும் இந்த தண்ணி ஊத்தி இருந்தா அவ என்ன கதி கால இருப்பா? புள்ள முகத்தை பாரு, எப்படி பயந்துருக்கான்னு பாரு. அவளை இப்படி அழ வைக்கிறதுக்கோ ஒரே குட்டி ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கோம். எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல யாருக்கு என்ன ஆகுன்னு தெரியாம பயந்துட்டு இருக்கோம் மேடி. அவன் இந்த கல்யாணத்தை நடத்தி விடுவான்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எனக்கு தெரியலையே. அவனால எதுவும் பண்ண முடியாது பாட்டி. அவன் ரோகிணிய காயப்படுத்தணும்னு மஞ்சள் தண்ணியில ஏதோ கலந்திருக்கான். ஆனா நடந்துச்சா? இல்லையே. ரோகிணி நல்லபடியா தானே இருக்கா. இங்க யாராலையும் நல்லவங்களை அவ்வளவு ஈஸியா அழிக்க முடியாது பாட்டி. தாத்தா செஞ்ச புண்ணியம் தான் ரோகிணிய காப்பாத்திருக்கு. அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. அந்த கலிவர்தன் மூச்சு காத்து கூட நம்ம குடும்பத்தை அண்டாது பாட்டி. அண்டவும் நான் விட மாட்டேன். கதிர், கோவப்பட வேண்டிய நேரம் இது இல்ல. முதல்ல ரோகிணியோட கல்யாணத்தை முடிப்போம். அதுக்கப்புறம் அவனை பாத்துக்கலாம். நர்மதா சொல்றது தானே கரெக்ட். முதல்ல ரோகிணி கல்யாணத்தை முடிப்போம். அதுக்கப்புறம் அவனை கையும் களவுமா பிடிச்சு வெளியே வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அம்மா, நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். இந்த தண்ணியை யார் கொண்டு வந்து வச்சிருப்பா? கலிவர்தனும் அவன் குடும்பத்து ஆளுங்களும் இங்க வந்த மாதிரியே தெரியலையே. அவன் அடியாளுங்க அனுப்பி இப்படி செஞ்சிருப்பானோ? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். ஆமா, ரூபினி சொல்ற மாதிரி கலிவர்தன் இங்க எங்கேயோ இருந்ததா இத தெளிவா பிளான் பண்ணிருக்கான். அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கணும். நமக்கு அவன் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு அவன் மாறு விஷயத்துல கூட வந்திருக்கலாம். நாங்க போய் கலிவர்தனை தேடுறோம். அவன் கிடைச்சதோ நான் உங்களுக்கு போன் பண்றேன். டேய் வாடா. ஆமா, முதல்ல கலிவர்தனை கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாதான் நம்மளால நிம்மதியா ரோகிணி கல்யாணத்தை நடத்த முடியும்.